ஹைரா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் குட்டியும் அப்போ ஹாய் சொல்லிட்டா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்களோட மொட்டை வீடியோவில் பார்த்துட்டு எல்லாருமே நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் லைக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்டீங்க மொட்டை மொட்டை எடுத்து அது கூட வாய்க்கில் வர மாட்டேங்குது டக்குன்னு. மொட்டை எடுத்த அனுபவம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை அனுபவம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு தடவை ரொம்ப நாள் கழித்து சின்ன பிள்ளையிலதே மொட்டை எடுத்திருப்போம், எல்லாருமே மொட்டை எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தே நானுங்களும் மொட்டை எடுத்தோம். நல்லாவே இருந்துச்சு அனுபவம். பற்றி பேடாக சொல்கிறதுக்கெலாம் எந்த இதுவுமே இல்லை, நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு. எனக்கு வந்து மொட்டை எடுத்ததெல்லாம் ரொம்ப இதாலாம் தெரியலை. ஏன்னா நான் ரொம்ப நாளாக மொட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அதனால எனக்கு என்னமோ மொட்டை எடுத்ததெல்லாம் எனக்கு முடிய போன கவலையெல்லாம் இல்லை. நான் எப்படா மொட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லப்போனால். ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆச்சு. குழந்த பிறந்த உடனே மொட்டை எடுக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து என்னால் மொட்டை எடுக்க முடியலை, பாப்பா தம்பி இறந்து போனதுனால. அதுக்கப்புறம் 3 வருஷம் குழந்த இல்லை. 3ஆவது வருஷம் கழிச்சு இந்த சின்ன பிள்ளை பிறந்தாளா, இவளுக்கு மொட்டை எடுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வம் எனக்கு. அப்படிதான் சொல்ல. சும்மா ஹைரா இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எங்கே தப்பிச்சு ஓடுற நீனு? எங்கள் ஹைரா குட்டி வந்து ரொம்ப சேட்டை. அவதே மொட்டை எடுக்கிறப்ப வந்து ரொம்ப அடம் பிடிச்சா. சமத்தா உட்காந்துருந்தா நான் போய் கையில் முடி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே தட்டி விட்டேனா. அதோட மேடம் அப்புறம் நான் தான் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மொட்டை எடுத்தாச்சு, எனக்கும் மொட்டை எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து மொட்டை எடுத்ததுலாம் ரொம்ப வித்தியாசமாலாம் தெரியலை. என்ன கையில் வச்சுருக்க? ஏதோ பிஸ்கட்டை கிடந்து கையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா. இந்த செயின் வந்து தங்கம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மீஷோவில் ஆர்டர் பண்ணிருந்தேன். 300 ரூபா. எங்கள் அம்மா கெட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கினது. அதை அந்த அம்மா எடுத்து கழட்டி வச்சோம்னா எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே திரியிறாங்க, ரவுண்டிங்கில் திரியிறாங்க. அவ்வளவுதே மொட்டை எடுத்த அனுபவம்லாம். மொட்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இதுக்கு இந்த ட்ரெஸ்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் சொல்லப்போனால் வீடியோவே எடுக்கலை. முடி எனக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டுக்கே வீடியோவே எடுக்கலை. சரி கொஞ்சம் நல்லா முடியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு வீடியோ எடுக்காமையே. அதுக்கப்புறம் நாங்கள் மொட்டை எடுத்து வந்து 3 மாதத்துக்கு மேலேயே இருக்கோம். இங்கே பாருங்கள், நான் இப்போதே இந்த வீடியோவே போடுறேன். எனக்கு பாருங்கள் எவ்வளோ முடி எனக்கு ஹைராவுக்கும் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு முடியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமே நாங்கள் மொட்டை எடுத்த வீடியோவே நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் மொட்டை வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வீடியோ எடுத்ததே அவ்வளவுதே ஃப்ரெண்ட்ஸ். அதில் எங்கிட்ட ஆனால் ஃபுல்லாகவே வீடியோ போட்டுகிட்டே அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் மொட்டை வீடியோ போடுங்கன்றீங்க. ஃபுல் மொட்டை வீடியோ தானே போட்டிருக்கேன், பாதி மொட்டையவா போட்டிருக்கேன். எனக்கு அந்த கமெண்ட்டு பார்த்துட்டு என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை. ஃபுல் மொட்டை எடுத்தது தானே வீடியோவாக போட்டிருக்கேன், எதுக்கு இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி நானும் போடுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன்னா. அதுக்கப்புறம் நானும் யோசிச்சு என்ன ஃபுல் மொட்டைன்னா எப்படி மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பதே வருது. எடிட் பண்ணாமல் போட சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி எடிட் பண்ணாமல் நான் என்ன போடுறேன். எடிட் பண்ணாமல் என்னோடய வீடியோவையும் மதித்து கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இப்படியெல்லாம் பேசி பழக்கம் இல்லையா, அதனால் வாயை கொஞ்சம் கிளறுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பிள்ளை வந்து இங்கிட்டு வந்து பாத்திரத்தை ஊட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறா. அதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சவுண்டு. கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் எனக்கு மொட்டை எடுக்கிறப்போ என் தங்கச்சிங்க வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் அம்மாச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்களா. இந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை வந்து அழுகுதுன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டை வச்சு விட்டாங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்து இன்னொரு தங்கச்சி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ வந்து மொட்டை வீடியோ போட சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹைராவுக்கு மொட்டை எடுத்தாங்களா, மொட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எடுத்தாங்க. எனக்கு எடுக்கிறப்ப எங்கள் சுபிதா வந்து வீடியோ எடுத்தா, இல்லைன்னு சொல்லலை. வீடியோ எடுத்துகிட்டு வந்து அப்போ வந்து ஹைரா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, மேடம் சும்மா இருந்தாங்க அழுதுகிட்டு இருக்கவும் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு வச்சு இந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளை உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அங்கிட்டு வந்து இன்னொரு பிள்ளை ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்து போட்டால் காப்பிரைட் பிரச்சனை தானே வரும்னு சொல்லிட்டு அப்போ வந்து வாய்ஸ் கொடுத்தேன் நான், பெரிய லாங் வீடியோ போடுறப்ப. அப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு ஹைராவுக்கு வந்து
பாட்டெல்லாம் கட் பண்ணவே இல்லை. கடைசி வரையும் அந்த அம்மா பாட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால ரொம்ப நேரம் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படியே எடிட் பண்ணாமல் போடுங்க. இந்தப்பா இந்த இதுக்குள்ளே எடுத்து போடு. இந்த இதுக்குள்ளே எடுத்து செயின் எடுத்து வை. இந்த உன் செயின் எடுத்து வை. இந்த உன்னோட கிளியெல்லாம் கொடுத்து அமைதிப்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த உன்னோட கிளி வச்சுக்க. நீங்கள் வந்து அப்படியே எடிட் பண்ணாமல் போட சொல்கிறீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி எடிட் பண்ணாமல் போட முடியும்? ஃபுல்லாமே ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும்ல. நானே என்னைக்கே ஆடிலையும் அம்மாசிலையும் ஒரு நாள் தான் வீடியோ போடுவேன். அதை அப்படியே போட்டோம்னா நிறையா 2 தடவை எனக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்துருச்சு. நீ 3ஆவது தடவை வந்தோம்னா என்னாகும் தெரியாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்படியே எடிட் பண்ணாமல் போடலை. அதுக்கப்புறம் சொல்லணும்னா மொட்டை எடுக்கணுன்றது வந்து என்னோட வந்து ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதே இந்த வீடியோ. மொட்டை எடுத்ததுக்கப்புறம்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியலை. நல்லாதே இருந்துச்சு. மொட்டை எடுத்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. மொட்டை எடுத்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. வெறும் தலையில் முடியோடு இருந்து முடி இல்லாமல் இருந்தப்போனா நைட்டு வந்து செம்ம அப்படியே மண்டிக்குள்ள ஃபுல்லாக அது என்ன சந்தனம் பூசினதுக்கு அதுக்கு மறுநாள் தலையெல்லாம் குளிச்சிட்டேன்னா சந்தனத்தெல்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு அப்படியே இந்த காற்று பட்டாலுமே உள்ள கூலிங் இறங்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கு ரொம்ப குளிர் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், அதுக்கப்புறம் மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நார்மலாகவே இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை கோயிலுக்கெல்லாம் அப்படி சொல்ல விரும்பலாம் மொட்டை எடுக்கணும்லாம். ஆனால் நல்லாயிருக்கு. தலை சீவிர பிரச்சனை இல்லை. எங்கே போனாலும் வந்து நம்ம மாட்டு குளிச்சோமா ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டினாமா டக்குன்னு கிளம்பிடலாம். நான்லாம் என்ன பண்ணுவேன்டா தலையை ஃபஸ்ட்டு சீவுவேன். தலை சீவிட்டு நம்மளுக்கே ஒன்று தோணும்ல, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அவுத்து சீவுற கேரக்டர். நம்மளுக்கு தலையெல்லாம் ஒழுங்காக சீவ தெரியாது. ஒரு தடவை ஒரே மாதிரி இப்படி எனக்குள்ள கிளிப்பு குத்துவேன், அப்படியே சடை பின்னிடுவேன். அவ்வளவுதான் எனக்கு பின்ன தெரியும். எனக்குள்ள ஒரு 3 கிளிப்பு அப்படியே சடையை போட்டுருவேன். அவ்வளவுதான். மற்றபடி நிறையா ஹேர் ஸ்டைல்லாம் எனக்கு தெரியாது. அதனாலேயே மொட்டை எடுத்தது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேலூருக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் ஒரு வேலையும் பார்க்கல. இங்கே பாருங்கள், துணியெல்லாம் அப்படியே கிடக்க பார்த்தே உள்ளுக்கு அள்ளி போட்டுருக்குறேன். நித்தே மடிச்சு வைக்கணும். எங்கள் ஹைரா குட்டி அதுக்காட்டி கொஞ்சம் நேரம் கூட நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹைரா இங்கே பாருங்கள், வெளியில் போயிட்டேன். நிறைய நாய் வேறு தெரியுதா, பயமாக இருக்குது. சட்டியும் போடாமல் ஒன்றும் போடாமல் இங்கே என்ன விளாத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். உடுப்பா ஏய் ஹைரா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இங்கே பாருங்களேன், இந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப சேட்டை. ஒரு ஆட்டுக்குட்டி இப்போதே செத்து போச்சு. கழுத்தில் பின்னிக்கிட்டு இப்போ இதில் காலில் பின்னிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கு. ஹைரா வா, இங்கே நீ சாப்பிட்றதுக்கு வா முதல்ல. ஹைரு ஏய்